Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. எஸ்ஐஆர் பணியின் போது விடுபட்ட வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் குறித்து கவனமாக ஆய்வு செய்து அதன் பட்டியலை தேர்தல் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 400ஐ நெருங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. குழந்தைகள், முதியோர் வீட்டை விட்டு வெளியே வராமல் மாஸ்க் அணிந்து பாதுகாப்பாக இருக்குமாறு அரசு அறிவுறுத்தல். நில அபகரிப்பு குறித்து அரசு அலுவலகங்களில் சில மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட மனுக்கள் சாலையோர கடையில் சுண்டலுக்கு பண்டல் கட்ட பயன்படுத்தப்பட்ட காட்சி வெளியாகி சர்ச்சை. சில மாதங்களுக்கு முன் உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வட்டாட்சியர் கையெழுத்திட்ட மனுக்கள் சுண்டல் கட்ட பயன்படுத்தப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுண்டல் கடையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம். அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு. சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் அவரோட நிலத்தை அரசு நிர்வாகத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு வட்டாட்சியரோட சைன் கூட போட்டிருக்காங்க. டேட்டு 22/24. பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு, சைன்டு டாக்குமெண்ட்டு சுண்டல் விற்கிற கடையில் இருக்குது. திருச்சி மாவட்டம் சனமங்கலம் அருகேயுள்ள வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என மக்கள் சந்தேகம். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது பயம் இல்லாததால் பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான கொடூரங்கள் துணிந்து அரங்கேறுவதாக பெற்றோர்கள் கதறல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளியில் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவியின் கணவரை கையும் களவுமாக பிடித்த பள்ளி மாணவர்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அவர்களே, இது அரசு பள்ளியா அல்லது விபச்சார விடுதியா என மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கோர முகமாக பாலியல் பலாத்காரங்களே இல்லாத நாட்களே இல்லாத அளவிற்கு திருவண்ணாமலை தண்டாரம்பட்டில் 9ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி 3 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். பெண்கள், குழந்தைகள் மீது தொடரும் பாலியல் வன்கொடுமைகளால் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகமா இது என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவான இளைஞரை பிடிக்காமல் போக்சோ வழக்கு மட்டும் பதிவு செய்த ஏவல்துறை. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து பெண் பிள்ளைகளின் வாழ்வு சீரழிந்து வருவதாக பொதுமக்களும் பெற்றோரும் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் செவிலியரிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. திறனற்ற பொம்மை முதல்வர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதால் அப்பாவி பெண்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் பாலியல் அச்சுறுத்தலால் அஞ்சி நடுங்கும் அவலம். ஈரோடு மாவட்டம் தாளவாடிமலை கல்மந்தபுரம் பகுதியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் போக்சோவில் சிக்கினார். விடியா அரசின் சமூக நலத்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம்.
மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடு அருகே இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா வைத்திருந்த 3 பிடிபட்டனர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி அரியமங்கலம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் விற்பனை செய்த 5 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. சென்னை ஆர்கே நகர் ஐஓசி யார்டு அருகே சட்டவிரோத போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட தண்டையார்பேட்டையை சேர்ந்த 2 பிடிபட்ட நிலையில் 80 மாத்திரைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக சிலர் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபடுவதால் ஏராளமான இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் ஆத்திரம். சென்னை அடுத்த வானகரம் அருகே உள்ள தண்டலம் பகுதியில் மளிகை கடையில் சட்டவிரோதமாக குட்கா விற்றவர் 7 கிலோ புகையிலை பொருட்களுடன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்து வருவதாக கடும் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 1 வருடமாக காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த கார் ஓட்டுநர் தகாத உறவு காரணமாக எரித்து கொலை செய்யப்பட்டது அம்பலம். திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது 2 மகன்கள் சிக்கிய நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் திமுகவினரே ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி அருகே குடும்ப தகராறில் மாமியாரை மருமகனே வெட்டி கொலை செய்த கொடூரம். தடுக்க வந்த மனைவிக்கும் வெட்டு விழுந்ததில் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் நாவர்குளம் பகுதியில் சொகுசு காரில் வந்த அக்காவின் கணவரை துரத்திச் சென்று கத்தியால் சரமாரியாக வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடைபெறும் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி, கத்திக்குத்து போன்ற கொடூர சம்பவங்களால் கடும் பீதியில் ஆழ்ந்துள்ள பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மது போதையில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை. மனைவி பிரிந்து சென்றதால் 8 ஆண்டுகளாக குழந்தைகளை தனியாக வளர்த்து வந்த நிலையில் குடிபோதையில் இருந்தபோது விபரீதம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பகுதியில் போலி மருத்துவர் குறித்து போலீசாரிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் புகார் அளித்த நிலையில் போலி மருத்துவர் தலைமறைவு. போலி மருத்துவர்கள் குறித்து தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் மாரத்தான் அமைச்சர் நடவடிக்கை எடுக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சென்னை கோயம்பேடு அருகே இருசக்கர வாகனம் ஓட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் சிலர் அரசு பேருந்தை வழிமறித்து அடாவடியில் ஈடுபட்டதுடன் இளைஞர் ஒருவர் போதையில் மற்றொரு இளைஞரை கத்தியால் சரமாரியாக தாக்கிய கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் வழி தவறும் இளைஞர்கள்.
சென்னை பூக்கடை பகுதியில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் அழைப்பிதழ்கள் தயாரித்து அச்சிடும் கடைக்காரர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. இந்த மோதலில் இருவர் காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 6 பேர் சிக்கினர். உதகை மாவட்டம் கீழ்குந்தா பேரூராட்சிக்கு உட்பட்ட கரியமலை பகுதியில் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி ஒப்பந்ததாரரிடம் திமுக கவுன்சிலர்கள் இருவர் தகாத வார்த்தைகளால் பேசி கமிஷன் கேட்டு மிரட்டும் ஆடியோ வெளியாகி சர்ச்சை. தீயசக்தி திமுகவினர் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனுக்காகவே திட்டப்பணிகளை நிறைவேற்றுவது இதன் மூலம் நிரூபணமாகி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அந்த வாரி கவுன்சிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் காசு கொடுக்கல. நான் என்ன சொல்லிருக்கேன்னா எல்லாரும் காசு கேட்டா என்னால கொடுக்க முடியாது. இருங்க, வர்றேன் போன் பண்ணி வர்றேன் போறவங்க காசு கேட்ட கொடுக்க முடியாதுங்க. வேலை எடுத்தீங்க, ரைட். பிரச்சனை முடிங்க. எல்லாம் உங்களுக்கு அதான் எங்க ஏன் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க கவுன்சிலர் காசு கொடுத்துட்டீங்க, சேர்மன் இங்க வந்து கவுன்சிலர் கொடுக்கல. நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. உங்க பிரச்சனைகளை நீங்க முடிச்சிட்டு காசு கேளுங்க, நான் தர்றேன். அதான் வர்றேன் போறவனுக்கு காசு கொடுக்க முடியாது எனக்கு. அப்போ அந்த கவுன்சிலருக்கு கொடுக்காம வரவங்க போறவங்க நீங்க கொடுப்பீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா உங்க பிரச்சனை முடிங்க. சேர்மன் கையில கவுன்சிலர் காசு கொடுக்கறத சொல்லுங்க. சேர்மன் உடைய கையில வந்து கவுன்சிலர் காசு கொடுத்துட்டீங்களா? நான் கொடுக்கல. கொடுக்கலையா? யார் கொடுத்தீங்க? எப்படி யார் கொடுத்தீங்க? வங்கி கணக்குகள் தொடங்கி சென்னை கொளத்தூரை சேர்ந்த நபரிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் வரை பறித்ததுடன் சைபர் மோசடி கும்பலுக்கும் உதவிய நபர் சிக்கினார். பிடிபட்ட நபர் 7 கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட மோசடி செய்தது அம்பலமாகியுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் கிரைம் முற்றிலும் முடங்கியுள்ளதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை காரணமாக வேலுச்சாமிபுரத்தில் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று அராஜகம் செய்த திமுக பிரமுகர் சிக்கினார். மது பிரியரான திமுக பிரமுகரின் வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. உயர்கல்வியில் 2.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவதாக வாக்குறுதி அளித்த திமுக அரசு இதுவரை அதை நிறைவேற்றாததால் அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகம் கடும் அதிருப்தி. தேர்தல் அறிக்கையிலேயே தேங்கிய இந்த அறிவிப்பால் கடந்த 4 ஆண்டுகளில் உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 600 பேர் மருத்துவ படிப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் பொறியியல் படிப்பிலும் சேர முடியாத அவலம். தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் தனியார் பள்ளிகளில் 82,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் குலுக்கல் முறையில் சேர்க்கை நடத்தப்பட்டு 70,449 மாணவ மாணவிகள் மட்டுமே தேர்வு. தகுதி இருந்தும் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக எழும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பட்டா மாறுதல் குறித்து கோரும் விண்ணப்பங்களை பெரும்பாலும் முறையாக ஆவணங்கள் இருந்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நிராகரிப்பதாக குற்றச்சாட்டு. தகுதியான விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க கண்காணிப்பு மையம் அமைத்தும் பயனில்லை என பொதுமக்கள் குமுறல். தஞ்சை அருகே புதுக்கோட்டை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையோரம் ஊர் பெயர் பலகைகளில் தமிழ், ஆங்கிலத்துடன் ஹிந்தி மொழியிலும் எழுதப்பட்டிருப்பதால் அதிர்ச்சி. ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதாக வெற்று கோஷமிடும் ஸ்டாலினின் திமுக அரசு சத்தமில்லாமல் ஹிந்தி திணிப்பை ஆதரிக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. விடியா துணை முதல்வர் உதயநிதியின் திருவல்லிக்கேணி தொகுதியில் எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் தேங்கியும் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டும் குண்டும் குழியுமான சாலைகளாலும் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கும் பொதுமக்கள். திமுகவை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களை எட்டி கூட பார்ப்பதில்லை என குற்றச்சாட்டும் பொதுமக்கள் கூவம் ஆற்றை பார்க்க எங்கும் போக வேண்டாம், திருவல்லிக்கேணி சாலைகளில் நடந்தால் போதும் என ஆவேசம்.
ரோடு போட்டாலும் இங்கே பள்ளமாக போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு செய்கிறாங்க, அதோட நிரந்தர தீர்வு செய்யலை. பைப்பை மாற்றணும், அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. சொல்கிறோம்மா செய்ய போகிறோமா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால செய்வாங்களா இல்லைன்னு தெரியல. பசங்க இருக்குது, ஒரு கொசு தொல்லை எங்களால் இருக்கவே முடியல. ஜுரம் வீடே விற்றுட்டு போயிடலாமான்னு சொல்லி கூட ஒவ்வொரு நேரம் பெஜாராகிடுது. பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலாலும் சரி, காவா அவங்கவுங்க வீட்டு காவா அப்படிதான் வந்து அடிச்சு இங்கே வந்து நின்று போகுது. இந்த சந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஒரே சேரும் சகதியமாக இருக்குது. எங்களால் நடந்து கூட போக முடியல. வீட்டு உள்ளதான் இன்னொரு வரைக்கும் பிள்ளைங்க எல்லாமே வீட்டு உள்ளதாங்கிறாங்க. வெளியே வந்து விளாட்றது கூட கிடையாது பசங்க. அது மாதிரி இருந்தால் எப்படி நோய் மேலே நோய், எல்லாருக்கும் ஜுரம். பசங்க இன்றைக்கே ஒரு குழந்தை கொண்டு அட்மிஷன் பண்ணி வச்சுக்கிறோம் ஜுரத்தோட கொண்டு போய். இது மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி இந்த இடத்துல தண்ணியோட வீடியோ, ரெண்டாவது வந்து அங்கே போய் ட்ரைனேஜ் எடுத்த வீடியோ எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணது கூட முதல் கொண்டு அந்த ரெக்கார்டே என்கிட்ட இருக்குது. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். அந்த டைமுக்கு வராங்க, சும்மா ஒரு கண் துடைப்புக்கோசம் பவுடர் போடுறாங்க, அதை போடுறாங்க, க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க, போயிடுறாங்க, அவ்வளோதான். அவங்க வேலை செய்யறது ஃபோட்டோ எடுத்து போகிறது தான் அவங்களுக்கு பெரிய வேலையாகுது. அதை கிளியர் பண்ணுற வேலைலாம் ஒன்றுமே இல்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்படும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடர் மழை காரணமாக 11,000 டன் நெல் தேக்கம். விடியா அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் கொள்முதல் செய்துள்ள நெல்லை விரைந்து சேமிப்பு கிடங்கு மற்றும் அரவை ஆலைகளுக்கு அனுப்ப வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி அருகே சாகுபடி செய்திருந்த குறுவை பயிர் மழை நீரில் மூழ்கி முளைக்க துவங்கிய வேதனையில் வேறு வழியின்றி வயலில் டிராக்டர் கொண்டு உழவு ஓட்டிய விவசாயி. விடியா ஆட்சியில் விவசாய தொழில் நாளுக்கு நாள் கடினமாகி வருவதாக சக விவசாயிகள் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் புகையான் நோய் தாக்கி பல ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நாசமடைவதால் விவசாயிகள் கவலை. பல முறை பூச்சி மருந்து தெளித்தும் பயனளிக்காத நிலையில் இதுகுறித்து விடியா அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என வேதனை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் காத்திருப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசு தாமதிக்காமல் தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடலூரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாரபட்சம் காட்டாமல் நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை. கடந்த 15-16 அன்று பெய்த பருவமழையின் துவக்க காலத்தில் அபரிதமான மழை பொழிவால் பெரும்பாலான விளைநிலங்களில் முளைப்பு திறன் இல்லாமல் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முளைத்த பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி அழுகி இருக்கிறது. இந்த விளைநிலங்கள் பாதிப்பையும் முளைக்காததையும் அடையாளம் கண்டு வேளாண் துறை முழுமையாக பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் 33% மேல் பாதிப்பாக கருதி நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தென்காசிக்கு விளம்பர போட்டோ ஷூட்டிங்கிற்காக வருகை தந்த ஸ்டாலின் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைகள் தொடர்பான திட்டங்களை அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்றும் விவசாயிகளின் பிரச்சனையை விடியா அரசிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்றும் விவசாயிகள் ஆவேசம். ஆனால் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதை கணக்கெடுக்க வரக்கூடிய முதலமைச்சர் கண்ணியை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள் இவ்வளவுக்கு பெரிய அளவுக்கு போயிருக்காது. ஆனால் காரணம் என்னன்னா நம்ம மெத்தன போக்கில் இருக்கோம் என்பதை நாங்கள் சொல்றோம். திருவாரூர் மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தில் டிராக்டர் செல்ல முடியாத அளவிற்கு வயலில் தாழ்வாக தொங்கும் மின் கம்பிகளால் விவசாயிகள் வேதனை. விடியா அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆபத்தான முறையில் கம்பிகளை வைத்து மின் கம்பிகளை தூக்கி பிடித்து விவசாயம் செய்யும் விவசாயிகள். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்குள் கைலி மற்றும் டவுசர் அணிந்தவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை என ஒட்டப்பட்ட அறிவிப்பால் சர்ச்சை.
விவசாயிகள், சிறுவர்கள் எப்படி வர வேண்டும் என கேள்வி எழுப்பிய கவுன்சிலரிடம் அலட்சியமாக பதிலளித்த பேரூராட்சி நிர்வாகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புதுப்பாலப்பட்டில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தையை கடித்த தெருநாய்கள். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாள்தோறும் நாய்க்கடியால் அவதிப்படும் நிலை. திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இடுவாய் கிராமம் சின்ன காளியம்பாளையத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாடுகளுடன் மாபெரும் கண்டன போராட்டம். விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி விடியா மாநகராட்சிக்கு எதிராக கிராம மக்கள் ஆவேச போராட்டம். மதுரையில் சுமார் 1609 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையடையாத நிலையில் அடுத்த மாதம் ஸ்டாலின் திறந்து வைப்பதாக கூறப்படுவதால் பொறியாளர்கள் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டு 60% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 100% பணிகள் 1 மாத காலத்தில் முடிக்க முடியாது என்ற கள நிலவரத்தால் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என மக்கள் கேள்வி. சென்னையில் 1 லட்சம் கட்டிடங்கள் ஆபத்தில் உள்ளதாக அதிர்ச்சி அறிக்கை வெளியாகிய நிலையில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சும் கட்டுமானங்கள் நகரின் மண் அமைப்பை பலவீனப்படுத்தி கட்டிடங்கள் சரிவுக்கு ஆளாகும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளன. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பும் மழைநீர் சேமிப்பின்மையும் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக உள்ள நிலையில் அரசு மற்றும் குடிமக்கள் சேர்ந்து நிலத்தடி நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என எழும் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சாலமங்கலம் அருகே நெடுஞ்சாலையில் திறக்கப்பட்ட புதிய அரசு மதுபான கடைக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அறை முன் போராட்டம் நடத்தினர். ஏற்கனவே உள்ள கடையுடன் இணைந்து இது போக்குவரத்து விபத்துகள் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் என அவர்கள் கோரியதோடு பள்ளிகள் அருகே கடை திறப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. தமிழக அரசு கட்டுமான பணிகள் கட்டுவதற்கு அளித்த அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தீயசக்தி திமுக ஆட்சி தமிழகத்தில் நடப்பதை பயன்படுத்தி மலேசியாவில் இருந்து விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட அரிய வகை பாலி மைனாக்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். முறையான ஆவணம், மருத்துவ பரிசோதனையின்றி கடத்தி வரப்பட்ட பறவைகள் மலேசியாவிற்கே திரும்ப அனுப்பப்பட்டதுடன் சிக்கிய 3 தீவிர விசாரணை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தீபாவளி பண்டிகையின் போது இருசக்கர வாகனத்தில் பட்டாசுகளை பொருத்தி வெடிக்க வைத்த வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது துளியும் பயம் இல்லாததால் பைக் சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்து சாலைகளில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வருகையின் போது விண்ணதிர முழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்க கோஷம். கையில் கழக கொடியையும் பதாகைகளையும் ஏந்தி புரட்சி தமிழர் வாழ்க என உறக்க முழக்கமிட்ட அதிமுக தொண்டர்களால் விழி பிதுங்கி நின்ற திமுகவினர்.
திருவாரூர் நகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாத நிலையில் கிடைக்கும் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் அவலம். மாணவர்களின் அன்றாட தேவையான போக்குவரத்து வசதிகளை கூட ஸ்டாலின் அரசால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் இதெல்லாம் ஒரு அரசா என பெற்றோர் ஆதங்கம். சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதி கடற்கரையில் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த கல்லூரி மாணவி உட்பட 4 இளம் பெண்களின் சடலங்கள் கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 4 பெண்களும் கடற்கரையில் குளிக்கச் சென்று ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் கடற்கரை பகுதியில் விடிய அரசு முறையான எச்சரிக்கை பதாகைகளை வைக்க பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி சிவந்தாகுளம் டாஸ்மாக் கடை மதுபான கூடத்தின் மூலம் 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக மது விற்கப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அருகிலேயே உள்ள விடிய அரசின் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். கள்ள மது விற்பனை படுஜோராக நடக்கும் வீடியோ வெளியாகி விடிய ஆட்சியின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய அவலம். சென்னை கடற்கரையில் நீலக்குடி கடற்கரை திட்டம் உருவாக்கும் முயற்சிக்கு மீனவர்கள் சமூகங்கள் கடும் எதிர்ப்பு. கடலோர கட்டுமானங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடற்கரை இயற்கையையும் பாதிக்கும் என மீனவர்கள் எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தின் குடிநீர் ஆதாரமான பரப்பலாறு அணை குழாய்கள் காற்றுடன் பெய்த மழையில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். குடிநீர் குழாய் சேதம் குறித்தும் 1 மாதமாக நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்தும் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாத விடியா அலுவலர்களை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு பொதுமக்கள் ஆவேச போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த விடிய அரசின் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். பயிர்களை சேதப்படுத்தி வரும் மாடுகளை அடைத்து வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்ததுடன் விடிய அரசு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். பாவச்செடி, வெண்டைச்செடி, எல்லா செடியும் காராமணி, கத்திரி செடி மொத்தமே மேஞ்சு போகுது. எல்லாமே காய்கறி. இதனால ஒரு 100 பேர் 50 பேர் கூலி போயிட்டாங்க. அவங்க கூலி போயிடுச்சு. விவசாயிகள் நஷ்டமாயிடுச்சு. எல்லாமே நஷ்டமாயிடுது. அரியலூர் மாவட்டத்தில் உரத் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உரத்தை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஆவேசம். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. பிரைவேட் கடையில் தான் யூரியா அதிகமாக இருக்கு. ஆனால் ரேட்டு அதிகமாக சொல்றாங்க. அந்த யூரியா கேட்க போனால் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு நுண்ணூட்ட சத்து வாங்கு. நான் 300 ரூபாய்க்கு யூரியா வாங்க போய் 500 ரூபாய்க்கு நுண்ணூட்ட சத்து நானும் யூரியா வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட் பிரதான பயிராகவும், அடுத்தது நெல்லும், அடுத்தது முந்திரியும், அடுத்தது நிலக்கடலையும் 4 பிரதான அதிகமான விவசாயத்தை நாங்கள் பண்றோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு அந்த செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரத்தில் எங்களுக்கு யூரியா கிடைச்சதுன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 271 ரூபா தான். ஆனால் பிரைவேட் கடையில் 350 ரூபா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி மாணவர்களின் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய மறுத்த சேவை மைய ஊழியர்களுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு பள்ளியிலேயே ஆதார் சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டோம். பையனுக்கு இப்போ ஆதார் கார்டு 5 வயசுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்கே போனாலும் இப்படி சுற்றி அலைய விடுதாங்க. தாலுகா ஆஃபீஸ் போனால் லீவுங்க. அங்கே இங்கேயும் 4 மணிக்கே வந்துட்டோம். வந்ததுலேருந்து காத்தான் கிடக்கும். இங்கேயும் இப்போ பதிய முடியாமல் கூட்டமாக நின்றுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாளைக்கு வரைக்கும் தான் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அலைய விட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கீழமுல்லைக்குடி ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு வந்த திருவெரும்பூர் தாசில்தாரை வழிமறித்து முற்றுகையிட்ட பொதுமக்கள். அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றால் குடும்ப அட்டை, ஆதார் கார்டை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு சொந்த ஊரிலேயே நாங்கள் அகதியாக வாழப்போவதாக எச்சரிக்கை. எழுதி கொடுத்தோம்னா பக்கத்துல பாக்கெட் மேடம் இங்க பாருங்க மேடம் 15 நாள்ல பதில் தர இல்ல எனக்கு இல்ல இது அத ப்ரூஃப் எங்களுக்கு வேணும். அக்னாலஜ்மென்ட் வாங்கிரணும். ஆமா எங்களுக்கு வேணும். கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கை செல்லும்.
கார்த்திக் சிதம்பரத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து பண மோசடி தடுப்பு சட்ட தீர்ப்பாயம் உத்தரவு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் விபத்து சிகிச்சை பிரிவு துவங்குவது குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் மருத்துவத்துறை இயக்குனர் பதிலளிக்க உத்தரவு. திருமங்கலம் 4 வழிச்சாலை பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் விபத்து அவசர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழக்கு விசாரணைக்கு சட்ட கருத்துக்களை வழங்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்படும் நபர்களுக்கு ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு விசாரணை அமைப்பு அதிகாரிகள் சம்மன் அனுப்பக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உரிய காரணமின்றி வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்புவது சட்டத்திற்கு புறம்பானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் கைப்பற்றப்படும் டிஜிட்டல் ஆவணங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மட்டுமே ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவு. தெருநாய்கள் கட்டுப்பாடு தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில தலைமை செயலாளர்கள் கண்டிப்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராக உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்ட உத்தரவு. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கில் 8 வாரங்கள் ஆகியும் பதில் அளிக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால் உச்சநீதிமன்ற அமர்வு அதிரடி. கன்னியாகுமரி அருகே உள்ள ஐயா வைகுண்டசாமியின் அம்பலப்பதியில் ஐப்பசி திருவிழாவின் 8ஆம் நாளையொட்டி விமரிசையாக நடைபெற்ற கலிவேட்டை நிகழ்ச்சி. குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ஐயாவை கண்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலத்திற்காக இன்று முதல் வெர்ச்சுவல் கியூ மூலம் ஆன்லைன் முன்பதிவு துவக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி பிரதான மண்டல பூஜையுடன் நடை அடைக்கப்படும் என தேவசம் போர்டு அறிவிப்பு. இம்மாதம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழையின் அளவு இயல்பை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழையின் அளவு இயல்பை விட 35% 45% வரை குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார நகரங்களான குருகிராம், நொய்டா, ஃபரிதாபாத், காசியாபாத் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 15,000 பேரிடம் காற்று மாசு தொடர்பான நோய்கள் குறித்து சர்வே. 17% பேர் வீட்டில் 4 பேருக்கு மேல் பாதிப்பு, 25% பேர் வீட்டில் 2க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு, 33% பேர் வீட்டில் ஒருவர் என 75% வீடுகளில் ஒருவராவது நோய் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தகவல். ஆதார், ஜிஎஸ்டி, கிரெடிட் கார்டு நடைமுறையில் புதிய மாற்றங்கள் இன்று முதல் அமல். பதிவு செயல்முறையை எளிதாக்குவதற்கும் சிறு வணிகங்கள் இணங்குவதை சுலபமாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் உறுப்பு நாடுகளின் ராணுவ அமைச்சர்கள் மாநாடு. மாநாட்டில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற நிலையில் இந்தியா, அமெரிக்கா இடையே 10 ஆண்டுகளுக்கான ராணுவ செயல்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் அதிபர் சாமியா சுலூஹு ஹாசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலவரத்தில் ஈடுபட்ட மக்கள். கலவரத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் சுமார் 700 பேர் உயிரிழந்ததாக தகவல். உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை உருவாக்கிய அமெரிக்கா. இந்த விமானத்தை இயக்க ரன்வே கூட தேவையில்லை எனவும் நிலத்தில் இருந்து நேரடியாக புறப்படும் எனவும் கூறப்படுகிறது. கரீபியன் நாடுகளை புரட்டி போட்ட மெலிசா புயலால் அந்நாடுகளில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என அச்சம். கடந்த செப்டம்பர் மாதம் தங்க ETF திட்டங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 8,363 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக ICRA அனலிட்டிக்ஸ் நிறுவனம் தகவல். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 578% அதிகம் என்றும், தங்க ETF திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள மொத்த முதலீடு கடந்த செப்டம்பர் மாத நிலவரப்படி 90,136 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் விளக்கம். 12வது புரோ கபடி லீக் தொடரில் புனேவை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற தபாங் டெல்லி அணி. தபாங் டெல்லி அணி 31-28 என்ற புள்ளிக்கணக்கில் புனேரி பால்டன் அணியை வீழ்த்தி அசத்தல். வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடிய மேற்கிந்திய அணி வங்கதேச அணியை ஒயிட் வாஷ் செய்தது.
முதல் 2 போட்டிகளின் முடிவிலேயே வெஸ்ட் இண்டீஸ் தொடரை 2-0 என கைப்பற்றிய நிலையில் 3வது போட்டியிலும் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மறைந்த அஸ்ஸாம் பாடகரும் இசையமைப்பாளருமான ஜுபின் கார்க் நடித்த ராய் ராய் பினாலே திரைப்படம் வெளியீடு. அஸ்ஸாம் பாடகர் ஜுபின் கார்க் நடித்த கடைசி படத்திற்கு மக்கள் அமோக வரவேற்பு.